கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, நினைவில் வாழும் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்று ஒரு சுற்றறிக்கையை அகில உலக திருச்சபைக்கு தந்திருக்கின்றார்கள். இதோ அந்த சுற்றறிக்கை நிரம்பிய புத்தகம் இதுதான். இதன் தலைப்பு எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. இந்த வார்த்தைகள் புனித பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமடலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. புனித பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமடல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் இதை சுட்டி காட்டுகின்றது. எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. எதிர்நோக்கு என்றால் என்ன? நாம் ஒன்றை எதிர்பார்த்து இருப்பதுதான் எதிர்நோக்கு. கிறிஸ்தவ மக்களாகிய நாம் தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயரால் திருமுழுக்கு பெற்ற நாம் எதை எதிர்பார்த்து இருக்கிறோம்? அதுதான் இன்றைய கேள்வி. நாம் எதிர்பார்த்து இருப்பது விண்ணுலக வாழ்வு. புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்கின்றார், விண்ணகமே நம் தாய் நாடு என்று. தாய் நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற நாம் இந்த உலகில் பயணிகளைப் போல் இருக்கிறோம். மீண்டும் விண்ணகமாகிய தாய் நாடுக்கு நாம் திரும்பி செல்ல வேண்டும். இதுதான் நமது எதிர்நோக்கு. அந்த விண்ணுலகில் நாம் இறைவனின் மாட்சியில் பங்கு பெறுவோம். புனித பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமடல் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அழகாக சொல்லுகின்றார், கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெரும் மகிழ்வு கொள்ள முடிகிறது என்று சொல்கின்றார். கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவதுதான் நமது எதிர்நோக்கு. விண்ணுலகுக்கு நாம் மீண்டும் திரும்பி செல்வதுதான் நமது எதிர்நோக்கு. எனவே இந்த எதிர்நோக்கை நமது கிறிஸ்தவ நம்பிக்கை என்று கூட சொல்லலாம். இந்த எதிர்நோக்கை அடிப்படையாக வைத்து 2 காரணங்களை முன்னிலையாக கொண்டு திருத்தந்தை நினைவில் வாழும் பிரான்சிஸ் அவர்கள் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற சுற்றறிக்கையை அகில உலக திருச்சபைக்கு அளித்திருக்கிறார்கள். இதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, கிபி 1300ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டாக கொண்டாட வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த பாப்பரசர் 8ஆம் பொனிபாஸ் அறிவித்தார். கிபி 1300ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு 25 ஆண்டையும் ஜூபிலி ஆண்டாக கொண்டாட வேண்டும் என்று 1300ஆம் ஆண்டு அன்றைய பாப்பரசர் 8ஆம் பொனிபாஸ் அறிவித்தார். இன்று ஏறத்தாழ 725 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 725 ஆண்டுகளும் ஒவ்வொரு 25 ஆண்டுமாக ஜூபிலி ஆண்டாக கொண்டாடி வருகின்றோம். 2வது காரணம் என்னவென்றால், கிபி 325ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் நாள் நீசேயா பொதுச்சங்கம் நடைபெற்றது. நம்பிக்கை அறிக்கை அன்றுதான் உருவாக்கப்பட்டது. நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலும் ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே என்கின்ற நம்பிக்கை அறிக்கையை சொல்கின்றோம் அல்லவா? அந்த நம்பிக்கை அறிக்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு கிபி 325ஆம் ஆண்டு. எனவே அந்த நினைவாகவும் இந்த சுற்றுமடல் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நம்பிக்கை அறிக்கை ஏற்படுத்தப்பட்டு ஏறத்தாழ 1700 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 2ஐயும் அடிப்படையாக வைத்துதான் பரிசுத்த தந்தை நினைவில் வாழும் பிரான்சிஸ் அவர்கள் இந்த சுற்றுமடலை நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு 25 ஆண்டையும் ஜூபிலி ஆண்டாக கொண்டாடுகிறோம். இதற்கு விவிலியத்தில் ஏதாவது எடுத்துக்காட்டு உண்டுமா என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இதற்கான எடுத்துக்காட்டு விவிலியத்தில் இருக்கிறது.
லேவியருக்கு எழுதிய ஆகமத்தில் இதற்கான குறிப்புகளை நாம் பார்க்கின்றோம். மோசேயின் கட்டளைப்படி ஒவ்வொரு 5ஆம் ஆண்டும் விடுதலை ஆண்டாக கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் ஆகமம் 25ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் இதை பார்க்கலாம். ஒவ்வொரு 50 ஆண்டும் ஜூபிலி ஆண்டாக கொண்டாடப்பட வேண்டும். இதற்கு இன்னொரு பெயர் ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டு என்பதாகும். அந்த லேவியர் ஆகமத்தில் 25ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். லேவியர் ஆகமம் 25ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நிலபுலங்கள் அனைவற்றையும் திரும்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் நிலத்தை அடகு வைத்திருக்கலாம் அல்லது விற்றிருக்கலாம். இந்த ஜூபிலி ஆண்டில் அந்த நிலத்தை திரும்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் ஆகமம் 25ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் விற்கப்பட்ட எந்த வீடும் ஜூபிலி ஆண்டில் திருப்பி தரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வீடை அடகு வைத்தவர்கள், வீடை விற்றவர்கள் ஜூபிலி ஆண்டிலே அதனை திரும்பி பெற்றுக்கொள்வார்கள். எனவேதான் இந்த ஆண்டு ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. லேவியர் ஆகமம் 25ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் அடிமையும் அவரது பிள்ளைகளும் திரும்பி செல்லட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தார்கள். எஜமானர்கள் அடிமைகளை வைத்து மிகவும் கொடுமையான வேலைகளை வாங்கினார்கள். அவர்கள் மனிதர்களாகவே மதிக்கப்படவில்லை, மிருகங்களை விட மிக இழிவாக நடத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அடிமைகளும் அவரது பிள்ளைகளுக்கும் விடுதலை கிடைக்கின்ற ஆண்டுதான் ஜூபிலி ஆண்டு. எனவே இந்த ஜூபிலி ஆண்டு ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டு என்று அழைக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய பொது வாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை சொல்லித்தான் தனது பொது வாழ்வை ஆரம்பிக்கின்றார். இயேசு தனது பொது வாழ்வின் தொடக்கத்திலே யோர்தான் நதியிலே திருமுழுக்கு யோவானிடமிருந்து திருமுழுக்கு பெறுகின்றார். அதன் பிறகு பாலைவனத்திற்கு சென்று 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருக்கின்றார். தனது பொது வாழ்வை திண்ணமாக ஆரம்பிக்கின்றார். தனது பொது வாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தனது சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகின்றார். ஜெபக்கூடத்திற்கு செல்லுகின்றார். அங்கே அவர் ஒரு வாசகத்தை வாசிக்கின்றார். அந்த வாசகம் ஏசாயா இறைவாக்கினர் நூலில் இருந்து எடுக்கப்படுகிறது. 61ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இதனை லூக்கா பதிவு செய்கின்றார். இயேசு கிறிஸ்து நமது ஆண்டவர் ஏசாயா இறைவாக்கினர் சொன்ன வார்த்தைகளை வாசித்ததை லூக்கா தனது 4வது அதிகாரம் 16 21 வரை உள்ள வசனங்களிலே பதிவு செய்கின்றார். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் ஏசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த பொழுது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பி உள்ளார் என்று அன்றைக்கு நாசிரேத்தில் உள்ள ஜெபக்கூடத்தில் ஆண்டவர் இந்த வசனங்களை வாசிக்கின்றார். இந்த வசனங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது? ஏசாயா ஆகமம் 61ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஏசாயா ஆகமத்தில் 61ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சற்று பார்ப்போம். ஆண்டவராகி என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும்,
கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும் என்று இந்த ஏசாயா ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே நாம் ஒரு வித்தியாசத்தை பார்க்கின்றோம். ஏசாயா ஆகமம் 61ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்கள், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை நம் ஆண்டவர் இயேசு வேண்டும் என்றே விட்டு விடுகிறார். லூக்கா நற்செய்தியில் அந்த 4ஆம் அதிகாரத்தில் 18 - 19 உள்ள வசனங்களில் இந்த வார்த்தை காணப்படவில்லை. பழி வாங்குவதை ஆண்டவர் இயேசு வேண்டுமென்றே விட்டு விடுகின்றார். ஏனென்றால் இயேசு மன்னிக்க வந்தவர், மன்னிப்பை கொடுக்க வந்தவர், அவர் பழிவாங்க வந்தவர் அல்ல. பழைய மோசையின் சட்டத்தின்படி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கேள்விப்பட்டிருப்போம். அது இப்பொழுது இல்லை. பிறரை மன்னிக்க வேண்டும். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டி கொடு என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு. பகைவருக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று கூட ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். சிலுவையில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து துன்புற்று தொங்கிய பொழுதும் கூட தனது பகைவர்களை இயேசு மன்னிக்கின்றார். தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கின்றார்கள் என்று தனது பகைவர்களுக்காக ஜெபிக்கின்றார், அவர்களை மன்னிக்கின்றார். எனவே இயேசு மன்னிப்பை கொண்டு வந்தவர், இரக்கத்தை கொண்டு வந்தவர். ஆகவேதான் அந்த பழிதரும் ஆண்டினை அறிவிக்கவும் என்கின்ற வார்த்தையை ஆண்டவர் இயேசு வேண்டும் என்றே விட்டு விடுகின்றார். எனவே அன்புமிக்கவர்களே, எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. நாம் ஒன்றை எதிர்நோக்கி இருக்கிறோம். நமக்கு விண்ணுலக வாழ்வு கிடைக்கும் என்று எதிர்நோக்கி இருக்கிறோம். அதனை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். ஏனென்றால் அவர் நம்பிக்கைக்குரியவர், பிரமாணிக்கமானவர். அவர் நிச்சயமாக நம்மை ஏமாற்றுவது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகிலேயே பல பேர் எதிர்நோக்கு இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த உலகிலேயே பல பேர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமுழுக்கு பெற்ற நாம் நம்பிக்கை கொடுப்பவர்களாக இருக்கின்றோம். நம்பிக்கையற்று இந்த உலகிலேயே 10 வகையான மக்கள் இருக்கிறார்கள் என்பதை பரிசுத்த தந்தை நினைவில் வாழும் பிரான்சிஸ் அவர்கள் தெள்ள தெளிவாக எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற சுற்றறிக்கையிலே தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். எனவே இந்த 10 வகையான மக்கள் யார் என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த 10 வகையான மக்களுக்கு எதிர்நோக்கையும் நம்பிக்கையும் கொடுக்க இருக்கின்ற நாம் ஒரு நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும். அந்த நல்ல மனநிலையைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த ஏசாயா இறைவாக்கினர் எழுதிய நூலிலிருந்து அந்த பகுதியை வாசித்து நமக்கு காட்டுகின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை, ஏழைகளுக்கு நற்செய்தி, இதெல்லாம் பார்வையற்றோருக்கு பார்வை, இதெல்லாத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தையை, நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும் என்று ஏசாயா சொல்லுகிறாரே, அந்த வார்த்தையை விட்டு விடுகிறார். எனவே நம்பிக்கை இழந்திருக்கும் மக்களுக்கு, எதிர்நோக்கு இல்லாமல் இந்த உலகிலேயே தவித்து கொண்டிருக்கும் மக்களுக்கு திருமுழுக்கு பெற்ற நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்பிக்கையும் எதிர்நோக்கியும் கொடுக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு சிறந்த மனநிலை வர வேண்டும். அந்த மனநிலை என்னவென்றால், நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை விட்டு விடுகிறார். நாம் பிறரை மன்னிக்க வேண்டும், பழி வாங்கக்கூடாது. ஒவ்வொருவரும் தங்களையே புதுப்பிக்க வேண்டும். தங்களையே புதுப்பிக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் பிறரை மன்னிக்க வேண்டும். அடுத்தது இயேசுவை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அதிகமாக அறிந்து கொள்ளுகின்ற பொழுது நமக்கு தெரிய வருகின்ற காரியங்கள் என்னவென்றால், இயேசு இரக்கமுடையவர், அன்பு உடையவர், மன்னிக்க கூடியவர். இயேசுவை அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நாம் பிறருக்கு நம்பிக்கையை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். எந்த காரியத்தையும் எதிர்மறையாக பேசாமல் நேர்மறையாக பேச வேண்டும். நீ விளங்க மாட்டாய், நீ நாசமாக போவாய் என்று சொல்வது எதிர்மறையாக பேசுவது. ஒருவருக்கு அந்த வார்த்தைகள் நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்காது.
ஆகவே ஒருவருக்கு நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் நேர்மறையாக பேச வேண்டும். நீ நிச்சயமாக பெரியவனாக வருவாய், வாழ்வில் பல காரியங்களை சாதிப்பாய் என்று சொல்வதுதான் நேர்மறையாக பேசுவது. எனவே நேர்மறையாக நாம் பேச வேண்டும் என்றும் பரிசுத்த தந்தை அந்த சுற்றறிக்கையிலே மிக அழகாக சொல்லுகின்றார். அமைதியை விரும்புகின்றவர்களாக இருக்க வேண்டும். வார்த்தையாலும் செயலாலும் அமைதியை ஏற்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நம்மிடம் இருந்தால்தான் பாப்பரசர் நினைவில் வாழும் பிரான்சிஸ் அவர்கள் சுட்டி காட்டுகின்ற 10 நம்பிக்கையற்ற மனிதர்களுக்கு நான் நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனநிலை நமக்கு தேவை. அந்த 10 வகையான மக்கள் யார் என்பதை இப்பொழுது பார்ப்போம். எதிர்நோக்கு என்பது நாம் எதிர்காலத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறோம். நல்லவனாக வாழ்ந்தால், கிறிஸ்து போதித்த போதனையின்படி வாழ்ந்தால் நிச்சயமாக விண்ணுலகம் நமக்கு கிடைக்கும். அங்கே நாம் கடவுளின் மாட்சிமையில் பங்கேற்போம். இந்த விண்ணுலக வாழ்வை எதிர்நோக்கி இருப்பதுதான் எதிர்நோக்கு. ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகிலேயே பல பேர் எதிர்நோக்கு கிடைக்க பெறாமல் நம்பிக்கை இழந்து காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு நாம் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும், எதிர்நோக்கை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி செயல்பட வேண்டும், அதற்கான மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இப்பொழுது அந்த நம்பிக்கையும் எதிர்நோக்கும் இழந்திருக்கின்ற 10 வகையான மக்கள் யார் என்பதை பார்ப்போம். முதலாக சிறைச்சாலைகளில் இருப்பவர்களை சந்தியுங்கள் என்று பரிசுத்த தந்தை நினைவில் வாழும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுகின்றார்கள். சிறைச்சாலைகளை சென்று சந்தியுங்கள். அங்கே பலவிதமான சிறை கைதிகள் இருக்கின்றார்கள். அந்த கைதிகளை நாம் சந்திக்க வேண்டும். அப்படி நாம் சந்தித்து ஆறுதல் வார்த்தைகள் கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை ஏற்படும். இந்த உலக வாழ்க்கையிலும் நம்பிக்கை ஏற்படும், மறு உலக வாழ்க்கையிலும் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். நமது நினைவில் வாழும் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு பெரிய வியாழன் திருப்பலியை ஒரு சிறையில் கொண்டாடி சிறை கைதிகளின் பாதங்களை கழுவினார் என்பது நமக்கு தெரியும். நாம் சிறை கைதிகளை சந்தித்து இருக்கின்றோமா? நமது உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் சிறையில் இருந்தால் அவர்களை போய் பார்த்திருக்கிறோமா? அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை கொடுத்திருக்கிறோமா? ஆகவே அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக இந்த நாட்களிலே ஜூபிலி ஆண்டாகிய 2025 இந்த சிறை கைதிகளை சந்திக்கின்ற நல்ல ஒரு காரியத்தை தொடங்குவோம். அது மிகவும் நல்லதாக இருக்கும். அந்த சிறை கைதிகளுக்கு நம்பிக்கை கொடுப்பதாக இருக்கும். அடுத்ததாக நோயாளிகளை சந்தியுங்கள் என்று கூறுகின்றார் திருத்தந்தை. தனிமையிலும் வேதனையிலும் நோயாளிகள் வாடுகின்றார்கள். மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் கூட நோயாளிகள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து இருக்கின்றோம். இந்த நோயாளிகளை நாம் சந்தித்து இருக்கிறோமா? நமது அன்பியங்களில் நோயாளிகள் சந்திப்பு குழு என்று ஒன்று இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் உடனடியாக நோயாளிகள் சந்திப்பு குழுவை ஏற்படுத்த வேண்டும். அதன் வழியாக தனிமையிலும் வேதனையிலும் இருக்கின்ற நோயாளிகளை இல்லங்களிலோ அல்லது மருத்துவமனைகளிலோ சந்தித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்க வேண்டும். வாழ்வில் நம்பிக்கையை நாம் கொடுக்க வேண்டும். இது நமது கடமையாக இருக்கிறது என்பதை பரிசுத்த தந்தை இந்த சுற்றறிக்கையிலே வலியுறுத்துகின்றார்கள். மூன்றாவதாக இளைஞர்களுக்கு நம்பிக்கையை கொடுங்கள் என்று பரிசுத்த தந்தை வலியுறுத்துகின்றார். இன்று இளைஞர்கள் 2 வகையான பிரச்சனைகளில் இருக்கின்றார்கள். ஒன்று, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, படித்த படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பும் இல்லை, ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அதுவும் இல்லை. ஆகவே நிறைய இளைஞர்கள் ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறார்கள். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிக்கிறேனே, இவ்வளவு தூரம் நான் மனம் வரிந்து படிக்கிறேனே, இந்த படிப்புக்கேற்ற வேலை எனக்கு கிடைக்குமா என்கின்ற ஒரு நம்பிக்கையற்ற நிலையிலே இன்றைக்கு நமது இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பவர்களாக
நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது பிரச்சனை, இன்றைய இளைஞர்கள் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகின்றார்கள். கஞ்சா பயன்படுத்துவது, இப்படிப்பட்ட போதை பழக்க வழக்கங்களுக்கு நம்முடைய இளைஞர்கள் அடிமையாகி தங்களது வாழ்வையே தொலைத்து விடுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட போதை பழக்க வழக்கங்களுக்கு நமது இளைஞர்கள் அடிமையாகாமல் பெற்றோர்கள் பார்த்து கொள்ள வேண்டும், பெரியவர்கள் கண்காணிக்க வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை கொடுக்க வேண்டும். போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டால் அவர்களது வாழ்வே நம்பிக்கையற்றதாக போய்விடும், சின்ன பின்னமாக சிதறிவிடும். ஆகையினால இந்த இளைஞர்களை போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக்காமல் அவர்களை பாதுகாக்க வேண்டியது பெற்றோர்கள் பெரியோர்களுடைய கடமையாக இருக்கின்றது. நான்காவதாக, முதியோரை மதியுங்கள் என்று அந்த சுற்றறிக்கையிலே பரிசுத்த தந்தை நினைவில் வாழும் பிரான்சிஸ் வலியுறுத்துகின்றார். நாம் நமது வீட்டில் இருக்கின்ற முதியோரை மதிக்கின்றோமா? ஒரு புது கவிதை, வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். இன்றைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. முதியோர்களை நாம் கவனிக்காமல் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாம் முதியோரை மதிக்கின்றோமா? அவர்கள் நம்முடைய வாழ்வுக்காக எவ்வளவோ தியாகம் செய்திருக்கின்றார்கள், அதனை நினைத்து பார்க்கின்றோமா? அந்த முதியோருக்கு உரிய உரிமையையும் கடமையையும் நாம் வழங்குகின்றோமா? அவர்களை எந்த முறையில் நாம் பராமரிக்கின்றோம்? இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று பல பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு தங்களது சொத்துக்களை எல்லாம் எழுதி வைத்து விடுகிறார்கள். இறுதியில் அவர்களை கவனிப்பதில்லை. இப்படிப்பட்ட சூழலில் மாவட்ட கலெக்டரிடமோ அல்லது வருவாய்த்துறை அதிகாரியிடமோ புகார் கொடுத்தால் அந்த பெற்றோருக்கு மீண்டும் அந்த சொத்து திருப்பி கொடுக்கப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சட்டங்கள் வந்திருக்கின்றன. காரணம் என்ன? பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிக்காமல் போகின்ற காரணத்தினால் கொடுத்த சொத்தையே திரும்ப பெறக்கூடிய அளவுக்கு புதிய சட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகையினால பிள்ளைகளே, உங்களது பெற்றோர்களை நீங்கள் கவனியுங்கள். அவர்கள் நம்பிக்கை இழந்து வயதான காலத்திலே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பவர்களாக அந்த பெற்றோர்களை மதித்து வாழ வேண்டும். ஐந்தாவதாக, மாற்று திறனாளிகளையும் மன நோயாளிகளையும் சந்தித்து அவர்களை மதிக்க வேண்டும் என்று பரிசுத்த தந்தை நினைவில் வாழும் பிரான்சிஸ் வலியுறுத்துகின்றார். மாற்றுத்திறனாளிகள், மனநோயாளிகள், அவர்கள் நமது உதவியை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். தாங்களே கவனிக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். மனநோயாளிகள், அவர்களை பார்த்தோம் என்றால் மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. இந்த உலகில் இருக்கின்ற மிகவும் மாசற்ற மக்கள் யார் என்றால் இந்த மனநோயாளிகள் தான். மூளை வளர்ச்சி குறைந்து காணப்படுகின்றார்கள். மென்டலி ரிட்டார்டட் பீப்புள் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோமே. தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே தங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மக்களை நாம் மதிக்க வேண்டும். கன்னியாகுமரியில் சாந்தி பவனம் என்கின்ற ஒரு நிறுவனம் இருக்கின்றது. அன்னை தெரேசாவின் சகோதரர்கள் கவனித்து வருகிறார்கள். அங்கே மென்டலி ரிட்டார்டட், மனநிலை பாதிக்கப்பட்ட ஏராளமான ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். 3 வேளை உணவளித்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து பணிவிடைகளையும் செய்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமாக இருக்கும். எனவே இந்த மாற்றுத்திறனாளிகள், மனநோயாளிகள், மூளை வளர்ச்சி குறைந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு நாம் வாழ்வில் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த தந்தை இந்த சுற்று மடலிலே வலியுறுத்துகின்றார். அடுத்ததாக, ஏழைகளை ஆதரிக்க வேண்டும் என்று பரிசுத்த தந்தை இந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற சுற்றறிக்கையிலே வலியுறுத்துகின்றார். ஏழைகள் ஏராளமாக எல்லா நாட்டிலும் இருக்கிறார்கள். குறிப்பாக 3ஆம் தர நாடுகளில் மிக அதிகமாக ஏழைகள் இருக்கின்றார்கள். இந்த சுற்றுமடல் எண் 16 மிக புரட்சிகரமாக பரிசுத்த தந்தை
ஓர் கருத்தை எடுத்து வைக்கின்றார். இதோ அந்த வார்த்தைகளை நான் சொல்கின்றேன். பசி என்பது ஓர் இடறல், மானுடத்தின் உடலில் காணப்படும் ஆறாத புண் என்று சொல்லுகின்றார். பசி என்பது மானிடத்தின் உடலில் காணப்படும் ஆறாத புண் என்று சொல்லுகின்றார். எப்படி பாட்டுக்கொரு புலவன் பாரதி சொன்னானோ, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னது போல இங்கே பரிசுத்த தந்தையும் அழகாக கூறுகின்றார். பசி என்பது மானிடத்தின் உடலில் காணப்படும் ஆறாத புண். ஏழை நாடுகளில், மூன்றாம் தர நாடுகளில் ஏராளமான மக்கள் உணவின்றி பசியினால் மிகவும் துன்புறுகின்றார்கள். எனவே இந்த சூழலில் இராணுவ செலவுகளை ஒவ்வொரு நாடும் குறைக்க வேண்டும் என்று பாப்பரசர் வலியுறுத்துகின்றார். இராணுவ செலவுகளை குறையுங்கள். இராணுவத்திற்கு பயன்படுத்தப்படும் பணத்தை நாம் மிகுந்த அளவுக்கு குறைத்தோம் என்றால் நிச்சயமாக வறுமையை ஒழித்துவிட முடியும். எனவே இராணுவ செலவுகளை குறையுங்கள் என்று வலியுறுத்துகின்றார். அடுத்ததாக அவர் என்ன சொல்கின்றார்? பணக்கார செல்வந்த நாடுகளே, ஏழை நாடுகளின் கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள் என்றும் வலியுறுத்துகின்றார். இன்றைக்கு செல்வந்த நாடுகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்ற சக்தியும் அதிகாரமும் பெற்ற தலைவர் யார் என்றால் அது பரிசுத்த தந்தை பாப்பரசர் தான். உலகில் மிக சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கின்றார் பரிசுத்த தந்தை பாப்பரசர். அவர் துணிந்து செல்வந்த நாடுகளையும் முதல் தர நாடுகளையும் பார்த்து கேள்வி கேட்கின்றார். அவர்களுக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கின்றார். ஏழை நாடுகளின் கடன்களை நீங்கள் தள்ளுபடி செய்யுங்கள் என்று. அப்படி கடன்களை தள்ளுபடி செய்கின்ற பொழுது அந்த பணமானது மிச்சப்படுத்தப்படும். அதனை கொண்டு வறுமையை ஒழிக்க முடியும், பசியை மாற்ற முடியும் என்று இதோ பாப்பரசர் இந்த சுற்றுமடல் வழியாக வலியுறுத்துகின்றார். ஏழாவதாக புலம் பெயர்ந்தவர்களை ஆதரியுங்கள் என்று சொல்லுகின்றார். நாடு கடந்து, கடல் கடந்து, நிலம் கடந்து, காடு கடந்து இதோ பல அகதிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நம்மை நாடி வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களை தேடி சென்று நாம் உதவி புரிய வேண்டும். அவர்களும் நமது சகோதர சகோதரிகள் தான், அந்நியர்கள் என்று நினைக்கக்கூடாது. வேற்று நாட்டை சேர்ந்தவர்கள் என்று வேற்றுமை மனநிலையோடு அவர்களை நாம் கருதக்கூடாது. அவர்களுக்கும் நாம் நம்பிக்கை கொடுக்க வேண்டும், ஆதரவு கொடுக்க வேண்டும். அகதிகளை சந்தித்து நம்மாலான உதவியை புரிந்து அவர்களுடைய நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் என்று பரிசுத்த தந்தை இந்த சுற்றுமடலிலே வலியுறுத்துகின்றார். எட்டாவதாக திருநங்கைகளை புரிந்து கொள்ளுங்கள் என்று பரிசுத்த தந்தை இந்த சுற்றுமடலிலே வலியுறுத்துகின்றார். திருநங்கைகள் என்றால் நம் அனைவருக்கும் தெரியும், மூன்றாம் பாலினத்தவர்கள். ஆண் போல் இருப்பார்கள் உடலில், ஆனால் உள்ளத்தில் இருப்பது பெண். பெண் போல் இருப்பார்கள் உடலில், ஆனால் உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வுகள் எல்லாம் ஆண்களைப் போல் இருக்கும். இவர்கள்தான் மூன்றாம் பால் இனத்தவர்கள். நாம் நமது தூய தமிழில் திருநங்கைகள் என்று அழைக்கின்றோம். இவர்களுக்கு இந்த உணர்வு இயல்பாகவே வந்தது. பிறக்கும் பொழுதே இவர்களுக்கு இந்த உணர்வு வந்திருக்கின்றது. பார்ப்பதற்கு ஆண் போல் இருப்பார்கள், ஆனால் உள்ளத்தில் உணர்வில் பெண்களைப் போல் இருப்பார்கள். பார்ப்பதற்கு பெண் போல் இருப்பார்கள், ஆனால் உள்ளத்தில் உணர்வில் ஆண் போல்தான் செயல்படுவார்கள். ஆகவே இவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குற்றம் குறைகளோடு நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த தந்தை வலியுறுத்துகின்றார். குறிப்பாக இந்த மூன்றாம் பாலினத்தவர்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களாகவே இருக்கின்றார்கள். இவர்கள் வாழ்வது பிச்சை எடுத்தும் பாலியல் தொழில் செய்தும் இவர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுத்தால் நிச்சயமாக அவர்களும் வாழ்வில் நம்பிக்கை பெற்றவர்களாக இந்த பூவுலகிலேயே வாழ்வார்கள். எனவே நம்பிக்கை இழந்து இருக்கின்ற இந்த மூன்றாம் பாலினத்தவரை ஏற்றுக்கொள்வோம், ஆதரிப்போம், அரவணைப்போம். அவர்களுக்கு இந்த உலகிலேயே நம்பிக்கை கிடைக்கும். ஒன்பதாவதாக உடன்பிறப்புகள், உறவினர்களை சந்தியுங்கள் என்று
பரிசுத்த தந்தை இந்த சுற்றுமடலிலே வலியுறுத்துகின்றார். உடன்பிறப்புகள், உறவினர்களுக்கு இடையே இன்று நல்ல உறவு இல்லை. ஈகோ ப்ராப்ளம், ஆணவ மனநிலையினால் குடும்பத்திற்கு இடையிலே உறவு இல்லாமல் இருக்கிறது. இந்த ஆணவ மனநிலையை, ஈகோ மென்டாலிட்டியை நாம் விட்டுவிட வேண்டும். உறவு ஏற்பட வேண்டுமென்றால் நாம் மன்னிக்க வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து ஏசாயா இறைவாக்கினருடைய நூலில் உள்ள பழிவாங்கும் என்ற வார்த்தையை விட்டுவிட்டு வாசித்தாரோ, அதுபோல நாமும் பழி வாங்குகின்ற மனநிலையை விட்டுவிட வேண்டும், மன்னிக்க வேண்டும். நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்கின்ற ஆணவ மனநிலையை விட்டுவிட்டு சமமாக உறவினர்களையும் உடன்பிறப்புகளையும் நாம் மதித்தோம் என்றால் நிச்சயமாக குடும்பங்களுக்கு இடையே நல்ல உறவு ஏற்படும். ஆகவே ஒருவரை ஒருவர் மன்னிப்போம். ஆணவ மனநிலையை விட்டுவிட்டு தாழ்ச்சியான மனநிலையை எடுத்துக்கொண்டு நாம் உறவை ஏற்படுத்தினால் ஒவ்வொரு குடும்பமும் மிக சிறந்த குடும்பமாக இருக்கும். எனவே உறவுகளையும் உடன்பிறப்புகளையும் அடிக்கடி சந்தித்து நல்ல உறவை ஏற்படுத்தி அவர்களது வாழ்விலே நம்பிக்கையை கொடுங்கள் என்று பரிசுத்த தந்தை நினைவில் வாழும் பிரான்சிஸ் அவர்கள் இந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற சுற்றுமடலிலே வலியுறுத்துகின்றார். 10ஆவதாக சமூக நல்லிணக்கத்தை நாம் அனைவரும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். வேறு மதத்தை சார்ந்த குடும்பத்தோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த தந்தை இந்த சுற்றுமடலிலே வலியுறுத்துகின்றார். நமது மதம் தாண்டி இன்னொரு மதத்தோடு, மதத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தோடு உறவு கொண்டிருக்கின்றோமா? தயவு செய்து சிந்தித்து பார்ப்போம். நாம் நமது மதத்தை சார்ந்தவர்களோடு தான் உறவு வைத்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொருவரும் நமது மதத்தை சாராத இன்னொரு குடும்பத்தோடு தொடர்பு வைத்து உறவு வைத்திருக்க வேண்டும் என்று பரிசுத்த தந்தை இந்த சுற்றுமடலிலே வலியுறுத்துகின்றார். இதனால் மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் ஏற்படுகின்றது. அனைவரும் ஒன்றித்து வாழுகின்றோம். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கி ஏமாற்றம் தராது என்ற சுற்றறிக்கை வழியாக நமது நினைவில் வாழும் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த 10 வகையான நலிந்த மக்களை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்றவர்களாக, எதிர்நோக்கை கொடுக்கின்றவர்களாக திருமுழுக்கு பெற்ற நாம் வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். எனவே இந்த 10 வகையான நலிந்த மக்களை ஆதரிப்போம், அவர்களை ஏற்றுக்கொள்வோம், அவர்களுக்கு உதவி புரிவோம், அவர்களோடு நாம் ஒன்றித்து வாழ்வோம், புதியதோர் சமுதாயம் படைப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.